அதாவது இப்போ வந்து சென்சர் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த சென்சரில் பார்த்திங்கன்னா இந்த கடைசி பின் வந்து 3.3 வோல்ட்டில் கொடுத்துடணும். ஸோ அந்த கடைசி பின் வந்து 3.3 வோல்ட்டு. இந்த ரெண்டாவது பின் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிரவுண்டில் கொடுத்துடணும். இந்த ஃபஸ்ட்டு பின் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் IRR D1 இருக்குல்ல, இந்த இடத்துல கொடுத்துடணும். ஸோ அப்போ தான் வந்து சென்சர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பாருங்கள். இந்த கடைசி பின் வந்து 3.3 வோல்ட்டு, சென்டர் பின் வந்து கிரவுண்டில் கொடுத்துட்றோம். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து IRRல கொடுத்துடணும், அப்போ தான் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி USB எக்ஸ்ட்ரா கேபிள் போடும்போது ஸோ வந்து இதை வந்து அந்த ப்ளூ கலர் இல்லை அடியில் ஸ்லாட்டோட இருக்குன்னா அது கீழே மாதிரி வர மாதிரி வச்சுக்கிட்டு பார்க்கும்போது எப்படியும் கடைசியாக பாருங்கள் ஒரு 4 பின்னு தெரியும். 1 2 3 4. இந்த கடைசி வந்து ப்ளஸ் வோல்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் DMDP, அதுக்கப்புறம் மைனஸ் வோல்ட்டு. மீட்டரை செக் பண்ணி கரெக்டாக அப்படி அடித்தா தான் வந்து USB போட்டால், அதாவது நம்ம பென்ட்ரைவோ எழுது கார்டு ரீடரோ போட்டால் ஒர்க் பண்ணும். இல்லை அப்படின்னா கம்ப்ளைண்ட் ஆகிடும். பென்ட்ரைவ் கம்ப்ளைண்ட் ஆகிடும், இல்லை கார்டு ரீடர் கம்ப்ளைண்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் எந்த ரேட் அடிக்கணும்னா இது இந்த VDC. இந்த VDCயில் வந்து ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் D- D+ கிரவுண்டு, அது மாதிரி அடிச்சுக்கணும். ஸோ இது வந்து அதில் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் இந்த ஒயர் வந்து ப்ளஸ்ஸு கொடுத்துக்கணும். ஸோ அடுத்து வந்து அப்படியே செக் பண்ணி கொடுத்துக்கணும். அந்த கடைசி பார்த்திங்கன்னா ஒரு சில ஒயரில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வரும், இதில் பார்த்திங்கன்னா காஃபி கலரில் வந்துருக்கு. ஸோ அதை வந்து இங்கே அடிச்சிக்கணும். வாங்க அடிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைன் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ எப்போ கொடுக்கும்போதும் இந்த உள்ள ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அது கீழ் பக்கம் வர மாதிரி வச்சு தான் நம்ம கனெக்ஷன் எடுக்க முடியும். அதான் ஈஸியாக ப்ளஸ்ஸு மைனஸு கண்டுபிடிக்க முடியும். ரைட் சைடு கடைசியாக வருது ப்ளஸ்ஸு, லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டாக வருது மைனஸு. ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த USB போர்டில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நமக்கு எப்படி இந்த மோடு பட்டனு இதெல்லாம் ஆன் பண்ணணும், மோடு மாற்றணும், வால்யூம் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. பட்டன் கனெக்ஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள். கிரவுண்டு ஏதாவது ஒரு இடத்துலேருந்து எடுத்துக்கணும். ஸோ இதில் நம்ம கிரவுண்டு வச்சு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பேஜுக்கு சொல்கிறேன். இதில் தான் கிரவுண்டு எடுத்துக்கிட்டோம்னா சுவிட்சில் ஒரு பக்கத்தில் கிரவுண்ட் கொடுத்துடணும், இன்னொரு பக்கத்தில் வந்து இப்போ இது வந்து வால்யூம் மைனஸ். இதை கொடுத்தோம்னா ப்ரெஸ் பண்ணும்போது மைனஸ் ஆகும். அதாவது கிரவுண்டு வந்து இந்த இடத்துல டச் ஆச்சு அப்படின்னா வால்யூம் மைனஸ் ஆகும். அதுவே இங்கே டச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மோடு மாறும். ஸோ இங்கே டச் ஆச்சுன்னா ப்ளஸ் ஆகும். கிரவுண்டை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த பட்டனுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த DCL இந்த கார்னரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபஸ்ட் பின் வந்து லெஃப்ட்டு, அடுத்து கிரவுண்டு, அடுத்து வந்து DCR, DCAR, இது வந்து ரைட்டு. இதுதான் ஆடியோ அவுட்புட்டு.